ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் பார்த்தீங்கன்னா ஈஸியான டாபிக் தான் மூவ் எப்படி பண்ணுறது, காப்பி எப்படி பண்ணுறது. ஸோ குரூப்புக்கு காம்பவுண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸாக சொல்லித்தர போகிறேன். ஸோ பழைய 3 பார்ட் வீடியோ நீங்கள் எதுவுமே பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கமாண்ட் எடுத்துக்கிறேன்னா மூவ் கமாண்ட். ஸோ அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள் நான் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ ஒரு 3 ஃபீட் இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் கொடுத்துறேன். இதை நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், செலக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் எப்போவுமே இப்படி தான் செலக்ட் பண்ணிப்பீங்க, ரைட்டாக? ஸோ செலக்ட் பண்ணுறது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்ஃபேஸ் செலக்ட் ஆகும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வித் எட்ஜஸோட செலக்ட் ஆகும். ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமாக செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் SketchUpல செலெக்ஷனு. ஸோ ஏன் இந்த மாதிரி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி எதுவும் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், செலக்ட் ஆகும். ஸோ அதனால தான் எப்போவுமே SketchUpல ட்ரிபிள் கிளிக் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், மேக் குரூப் கொடுத்துறேன். ஸோ குரூப் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மூவ் பண்ணணும். ஸோ நான் மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த ஆக்சிஸும் காட்டும், கீழே டிஸ்டன்ஸும் காட்டும், ரைட்டா? இப்போ நான் ஒரு 5 ஃபீட்டும் கொடுத்தேன், எனக்கு அந்த பாயிண்ட்லேருந்து 5 ஃபீட் ஆகும். ஸோ இங்கேருந்து இப்போ நான் இந்த பாயிண்டில் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 0 ஃபீட்டில் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த ஆக்சிஸில் போகணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஸோ ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா எனக்கு ப்ளூ ஆக்சிஸ் காட்டும். ஸோ இது க்ரீனு, இது ரெட்டு. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் காட்டும். அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரைட் மூவ் பண்ணுற ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட்டானா போகுதுன்னு அர்த்தம், ஓகேவா? இப்போ இதே ஆப்ஜெக்ட் எனக்கு நம்பர் ஆஃப் காப்பீஸ் எனக்கு வேணும். ஸோ அதை எப்படி காப்பி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மூவ் கமாண்ட் ஆனில் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ஸோ ட்ராக் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு கண்ட்ரோலை கிளிக் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ கிளிக் பண்ணி எடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும், அதுலேருந்து ஒரு காப்பி க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த காப்பியோட டிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 8 ஃபீட்டு நான் கொடுக்குறேன். அப்போ இந்த ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் 8 ஃபீட், ஓகேவா? ஸோ மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு கிடையாது, இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு, ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் டு ஸ்டார்ட் பாயிண்ட், ஸோ 8 ஃபீட்டு, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு காப்பி எடுத்துட்டேன். இன்கேஸ் நம்பர் ஆஃப் காப்பீஸ் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு தடையும் இப்படி கண்ட்ரோலுக்கு 8 ஃபீட் கொடுப்பீங்களா? ஸோ அது உங்களுக்கு டைம் வேஸ்ட், ரைட்டா? ஸோ இதே இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ காப்பி எடுத்துடுறேன். ஸோ 6 ஃபீட்டில் நான் கொடுத்துக்கிறேன். சும்மா இந்த 6 ஃபீட் கொடுத்தோன்னே நீங்கள் எஸ்கேப்போ மவுஸை வச்சு எதுவுமே கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணாமல் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்டார் கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ அது 8, அதாவது நம்பர் 8ல் மேலே ஸ்டார்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஷிஃப்ட் அமைக்கி அதை அமுக்குனீங்க, ஸ்டார் வரும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட் கொடுக்கணும். இப்போ எனக்கு 5ன்னு கொடுத்தா எனக்கு 4 தான் க்ரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த நம்ம காப்பி பண்ண ஆப்ஜெக்ட்டும் ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 5 ஆப்ஜெக்ட் வேணும்னா நான் 6ஆக கொடுப்பேன். ஸோ அப்போ இது போக 1 2 3 4 5, ரைட்டா? ஸோ நான் 6 கொடுத்தேன், இதையும் சேர்த்து தான் 6ஆக எடுத்துக்கும், ஓகேங்களா? எப்போவுமே. ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் என்னென்னா, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போடுறேன். ஸோ 20 ஃபீட் தள்ளி ஒரு பாக்ஸ் போடுறேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் ஸ்பேஸிங்கில் எனக்கு ஒரு 6 பாக்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி எஸ்கேப் எதுவும் கொடுக்காம இந்த சைடில் ஒரு ஸ்லாஷ் கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு ஒரு 6ன்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த இன்பிட்வீன் கேப்பில் 1 2 3 4 5. ஸோ 6 இந்த இதோட சேர்ந்து வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது நம்ம நம்பர் ஆஃப் காப்பீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு வால்னு கன்சிடர் பண்ணிக்குவோம், ஓகேவா? இப்போ எனக்கு வாலில் நான் என்ன பண்ணுவேன், பேட்டர்ன்ஸ் கொடுப்பேன், ரைட்டா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டை அந்த எட்ஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா எனக்கு இப்படி தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் காப்பி ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஸோ காப்பி நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 இன்ச்சஸில் ஒரு காப்பி கொடுத்துறேன். இப்போ இதே மாதிரி எனக்கு நிறைய காப்பீஸ் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், வேறு எதுவும் ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்டார் கொடுத்துட்டு எனக்கு ஒரு 16 நம்பர் ஆஃப் காப்பீஸ் வேணும் 10 இன்ச்சஸில். ஸோ கொடுத்தேன்னா எனக்கு இவ்வளோ காப்பீஸ் க்ரியேட் ஆகும். ஸோ எக்ஸஸாக உள்ளது டெலீட் பண்ணிடுவேன், ஓகேவா? ஸோ எனக்கு கொஞ்சம் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சா? இப்போ எனக்கு இதை நான் புஷ் புல் பண்ணி நான் எடிட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி டிசைன் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் தனித்தனியாக எடிட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா?
ஸோ செலக்ட் பண்ணுறது இப்படி டெலிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து இது மொத்தமாக செலக்ட் பண்ணி குரூப் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா குரூப் பார்த்தோம். ஸோ இதிலே வந்து எனக்கு ரொட்டேட் பார்க்குறேன். ஸோ சாரி, காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து குரூப் ஆப்ஜெக்ட். இது வந்து என்னமே மூணுமே வந்து குரூப் ஆப்ஜெக்ட், ரைட்டா? ஸோ இப்போ இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு இதையும் வந்து ட்ரிபிள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இந்த தடவை என்ன கொடுக்கணும்னா மேக் காம்போனன்ட்டுன்னு கொடுத்துறேன். காம்போனன்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு காம்போனன்ட் நேம் கேட்கும். ஸோ ஒன்று கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையும் வந்து இதே மாதிரி காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்ததுக்கப்புறம் என்ன ப்ரோ ரெண்டும் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி எடிட் பண்ணுற அதுக்கு தானே அப்படின்னா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை குரூப் எடிட்குள்ளே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணால் குரூப் எடிட்குள்ளே போகும். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு எடிட் பண்ணுறேன். எனக்கு எப்படி வேணுமோ இதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி காம்பவுண்டையும் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகும் பாருங்கள், மொத்த ஆப்ஜெக்ட்டும் எடிட் ஆகும். ஸோ என்னென்ன ஆப்ஜெக்டை காம்பவுண்டில் காப்பி எடுத்தீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் எனக்கு எடிட் ஆகும். இதுதான் வந்து குரூப்புக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.